லூக்கா 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னு எச்சரிக்கிறார். இடரல் வரும், என்ன வரும்? பிரச்சனை வரும். என்ன வரும்? பிரச்சனை வரும்னு சொல்கிறார். இடரல் வரும் அப்படின்றார். தடைகள் வருன்றார். வருஷத்து கடைசி நாட்களில் ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை வேளையில் ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்திருந்தாலும், இந்த பிரச்சனை வந்தாலும் தடைகள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? பிரச்சனையை கடந்து போயிட்டு தான் இருக்கணும். ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்த்துட்டு உட்காந்து அழுதுறதுக்காக ஆண்டவர் உங்களை என்ன அழைக்கலை. பிரச்சனையை ஜெயிச்சவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எதிரிகள் வெக்கப்பட்டு போகும்படியாக என்ன பண்ணாங்க? கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் செத்துட்டாரா இல்லையான்னு சொல்லி என்ன டாக்டர் செக் பண்ணுறார், உயிர் இருக்கா இல்லையான்னு. இறந்துட்டாருன்னு டிக்ளேர் பண்ணி அவருக்கு என்ன பண்ணுறாரு? டெத் சர்டிஃபிகேட் கொடுத்த பின்னாடி தான் அடக்கம் பண்ணுறாங்க. அரசாங்கத்தில் முத்திரை குத்தி என்ன பண்ணாங்க? ஒரு சேலையில் கட்டி என்ன பண்ணுறாங்க? ஒரு குகையில் வைக்கிறாங்க. அதுக்கு காவல் காக்கிறதுக்கு 2 செக்யூரிட்டிக்கு வேற போட்டிருக்கிறாங்க. நைட்டும் பகல் அந்த கல்லறையை பாதுகாக்க, எந்திரிச்சு வந்துடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா மனுஷன் இந்த உலகம் அடக்க பார்க்கும், ஆனால் ஆண்டவரை உடைக்க பார்ப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உடைக்கிறவர். மனுஷன் சாத்தான் என்ன பண்ண நம்ம வாழ்க்கையை அடைக்கலாம், எதிரிகள் நமக்கு விரோதமாக செயல்படலாம். ஆனால் இடரல் வரும். இடரல் வந்துதான் அந்த இடர்களை அது நொறுக்கி அது ஜெயிச்சு வரவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த பகுதியில் இடரல் வராமல் போவது கூடாத காரியம். அது முடியாது. பிரச்சனை வரத்தான் செய்யும் எல்லாரோட வாழ்க்கையில். என்ன ரூத்து? வாழ்க்கைன்னா கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும். நம்ம எல்லாரும் நம்மளை போல இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏட்டிக்கு பிட்டியாக இருப்பாங்க. வீட்டில் 4 பேர் 4 பேர் குணம் இருக்கும், 4 பேர் மாதிரி கேரக்டர் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அனுசரித்து மேனேஜ் பண்ணி அதை ரன் பண்ணி என்ன பண்ணணும்? குடும்பத்தை ரன் பண்ணி ஆகணும். என்னை போல இரு அப்படின்னா இருக்க முடியாது. அது கஷ்டம். யாரும் சொன்னபடி கேட்க மாட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட உலகத்தில் மாறிட்டு இருக்கிறோம். 3ஆம் வசனத்தில் உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க எல்லாம் சொல்கிறாரு. யாரை குறித்து? உங்கள் மேலேயே நான் என்ன சொல்கிறேன்? உங்கள் மேலே டவுட்டு. உங்களுக்கு நீங்கள் எதிரி நீங்கள் தான். உன்னை குறித்து நீ எச்சரிக்கையாக இருக்கணும். எதிரி மற்றவங்க கிடையாது, அப்பாவோ அம்மா கிடையாது, நண்பன் எதிரி கிடையாது, சாத்தான் கூட எதிரி கிடையாது. உன்னை குறித்து முதல்ல எச்சரிக்கையாக நீ கேர்ஃபுல்லாக இரு. நீ ஃபெயில் ஆனது காரணம் நீ தான் காரணம், தவிர நீ பார்த்து விட்டுடுச்சியே அவங்க கிடையாது. ஒரு பையன் அப்படி சொன்னானா, ஏன்டா பரீட்சையில் ஃபெயில் ஆனா அப்படின்னு. அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படி சொன்னானா. ஏன்டா நீ பரீட்சையில் ஃபெயில் ஆனதுக்கு நீ தானே காரணம் அப்படின்றது. இல்லை, என் பக்கத்தில் இருந்து அவனை பார்த்ததே எழுது நானாக ஃபெயிலாக போயிட்டேன், நானாக இருந்தால் கூட பாஸ் ஆகிருப்பேன் அப்படின்னு. நிறைய நேரங்களில் அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அடுத்தவங்களையே குற்றப்படுத்திட்டு அடுத்தவங்களோட குறை கண்டுபிடிச்சிட்டே இருந்தோம்னா நம்ம ஃபெயிலாக போயிடுவோம். அதனால் யாரையும் பார்க்கக்கூடாது, யாரையும் என்ன பண்ணக்கூடாது? பார்க்கக்கூடாது. ஆனால் தான் சொல்கிறார் ஆண்டவர், உன்னை குறித்து கேர்ஃபுல்லாக நீ சரியில்லை, உன் பார்வை சரியில்லை, உன் பேச்சு சரியில்லை, உன் எண்ணம் சரியில்லை, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிரு. வாழ்க்கை என்பது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த கொடுக்கப்பட்ட நாட்கள் நாம் சரியாய் வாழ்ந்து காட்டணும். ஏதோ வந்தோம், சாப்பிட்டோம், இருந்தோம், வேலை செஞ்சோம், சம்பாரித்தோம், அப்படி என்ன பண்ணலாம்? இருக்கிற வரைக்கும் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம். கழுது தெரிஞ்சு கட்டெரும்பு கதையான மாதிரி என்ன பண்ணக்கூடாது? ஆவியில் ஆரம்பின நீங்கள் மாமிசத்தில் முடி வரப் போகிறீர்களா? அப்படி கலாத்தியா சபைக்கு என்ன பண்ணுறாரு? பவுல் கடிந்து கொள்கிறார். ஆரம்பத்தில் இருந்த ஜெபம், ஆரம்பத்தில் இருந்த ஆண்டவரில் அன்பு பக்தி, ஆரம்பத்தில் இருந்த வைராக்கியம், ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம், ஆரம்பத்தில் இருந்த பைபிள் வாசிப்பு நாளாக என்ன ஆகுது? அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன அவசரம்? யார்கிட்ட நமக்கு என்ன? ஆண்டவரை சரியாக இன்னும் நிறையா புரிஞ்சுக்கிறாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவரோட திட்டத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை வேறு மாதிரி போயிருக்கும். அவர் திட்டத்தை சரியாக புரியல. அதனால தான் ஆனால் சொல்ல உங்களை குறித்து எச்சரிக்கையார். ஏன்னா உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்றார். நீங்கள் எந்த நேரத்தில் காலை வாரிட்டு ஓடுவீங்க? எப்போ இயேசு சாமிக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போதைக்கு இயேசு கஷ்டம் வரும்போது என்ன பண்ணுவான்? யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா அதை நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ கஷ்டம் வரும்போது ஆண்டவரை நினைக்கிறது இல்லை. அப்போ என்ன நினைக்கிறதுனா, நான் அப்போ தான் டாக்டர் நினைக்கிறது, அப்போ தான் ஜோசியக்கார் நினைக்கிறது, அப்போ தான் ஊர் உலகம் சொல்கிறத கேட்குறது. ஏசு போனீங்க, இப்போ கஷ்டப்படும்போது நாங்கள் தான் உதவி செய்கிறோம், ஏசு உதவி செய்கிறாரு அப்படின்னு உலகம் என்ன பண்ணோம்? உங்களை சொல்லி காட்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா மனுஷன் அப்பப்போ என்ன பண்ணுறான்? கிளைமேட் தகுந்த மாதிரி மாற்றிக்கிறான். கிளைமேட் காசு இருக்கும்போது ஒரு குணம், காசு இல்லாத போது ஒரு குணம், ஆளை பார்த்தான்னு
ஒரு என்ன பண்ணுறது, ஃபில்டப் பண்ணிக்கிறது, ஆள் இல்லாத போது ஒரு ஃபில்டப்பு. இன்றைக்கி அப்படியே இருக்காங்க, நடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நம்ம நடிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்ம அழைக்கலை. நம்ம இந்த உலகத்தில் வந்து ஆண்டவருக்கு பயந்து வாழணும். வேதம் சொல்வது, உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏன் சொன்னால், ஒரு சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். ஒரு சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை என்ன பண்ண வேண்டும்? கடிந்து கொள்ளணும். கண்டுக்கிறாம போகக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஊரே அப்படிதான் இருக்கு, நான் விட்டேன்னா அவன் விட்டானா, அவனை என்ன சொல்ல கேட்க போறாங்க, தந்தா போறாங்க. நம்ம அப்படி ஒதுங்கி போறோம்ல. தப்பை சுட்டி காட்டக்கூடாது அப்படின்றோம். தப்பை சுட்டி காட்டணும். குறைதான் பேசக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? குறைதான் பேசக்கூடாது. தவறை சுட்டி காட்டலாம். யாருக்கிட்ட? தப்பு பண்ணங்கிட்ட போய் சொல்லணும். அதை விட்டு போட்டு 3ஆம் நபர்கிட்ட போய் அவனை பற்றி என்ன பண்ணக்கூடாது? குறை பேசிட்டு இருக்கக்கூடாது. அவன் சரியில்லைப்பா, அவன் பார்ப்பா, அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. அது பொறணி. பாருங்க, ஒருவன் உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் மனஸ்தாபப்பட்டானா பண்ணணும்? வருஷத்தில் கடைசி வாரத்தில் நிற்கிறோம், ஆண்டவர் இப்படி பேசுகிறாரு பாருங்க. சகோதரன் உனக்கு விரோதமாக ஏதாவது தப்பு பண்ணிட்டானா அவன்கிட்ட தப்பை சொல்லு. அவன் அதுக்காக வருத்தப்பட்டானா மன்னிச்சிட. அவனை வருத்தப்படாட்டி மன்னிக்க முடியாது. அதுதான் பிரச்சனையாகும். ஆனால் இன்றைக்கி தவறு செஞ்ச மனுஷன் வருத்தப்படுறதில்ல. தான் கரெக்டு, தான் கரெக்டு, தான் கரெக்டு, தான் சரி சரின்னு சொல்லி தவறு செய்கிறவன் வந்து நிற்கிறது ஊண்டி தான் அடிக்கிறான். ஏன்னா அவனவனுடைய பார்வையில் அவன் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறான். ஆனால் ஆண்டோடைய வார்த்தை இப்படி பார்க்கும்போது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்திருக்கிறாங்க. முதல் இடத்துல வசனத்தில் இடல் வரும், பிரச்சனை வரும், வாழ்க்கையில் குறைகள் வரும். இந்த வருஷத்தில் ஒருவேளை நீங்கள் யாராவது மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்திங்கன்னா போய் சாரி கேட்டுருங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? நீங்கள் யாராவது மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்திங்கன்னா போய் மன்னிப்பு கேட்டுருங்க. யாராவது மனசை கஷ்டப்படுத்துறோம்னா என்ன பண்ணணும்? போய் மன்னிப்பு கேட்டுறணும். இல்லை நம்ம மனசை யாராவது கஷ்டப்படுத்துறாங்கன்னா அவங்ககிட்ட போய் சொல்லுங்க, அப்பா நீ செஞ்சது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு, நீ அப்போ அப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி சாந்தமாக பேசுங்க. எப்படி பேசணும்? சாந்தமாக, நீ பேசணும் போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுப்பா, நீ அப்படி பேசியிருக்க கூடாதுப்பா, அது தப்பு தானேப்பா அப்படி சொல்லும்போது அவன் அந்த அன்பு நிமித்தமாக நான் பேசுனது தப்பா அப்படின்னா ஒருவேளை உணர்ந்து சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சுக்காங்க அப்படி சொன்னால் அவனை மன்னிச்சிடணும். புரியுதுங்களா? தவறை சுட்டி காட்ட வேண்டும், மன்னிக்கவே வேண்டும். இது ரெண்டுமே நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவராக இந்த உலகத்துக்கு வந்தார். இதை சீசர்கள் கேட்டபோது என்ன செய்றாங்களா, அவங்க வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்க. இது ரொம்ப கஷ்டமான காரியம். இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்த 12 சீடர்கள் அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, மன்னிக்கிறதா அதெல்லாம் என் வாழ்க்கையிலே கிடையாது. மன்னிப்பு எனக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை இல்லையா? சினிமா படத்தில் ஒரு டைலாக் இருக்குல்ல, சொல்கிறாங்கல்ல, மன்னிப்பு எனக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் மன்னிக்க முடியாமல் மனசில் கசப்பை வச்சுக்கிட்டு, விரோதத்தை வச்சுக்கிட்டு, பகையை வச்சுக்கிட்டு, முறுமுறுத்துக்கிட்டு, மல்லு கட்டிக்கிட்டு நிறைய பேர் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களை மன்னிக்கணுங்க. இந்த உலகத்தில் மன்னிக்க முடியாத பாவங்கள் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. மன்னிக்க முடியாத பாவங்கள் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிக்கிறார். அவர் மன்னிக்கக்கூடியவர். ஆனால் மனம் திரும்ப வேண்டும். என்ன பண்ணும்? மனம் திரும்பணும். எப்படி மனம் திரும்புவான்? சொன்னாதானே மனம் திரும்புவான். அருமையானவர்களே, இந்த லூக்கா எழுதின நற்செய்தியில் 14ஆம் அதிகாரத்தில் நிறையா காரியங்கள் இருக்குது. இந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, எங்களால் மன்னிக்கிறது கஷ்டமாக இருக்குது, எங்களால் முடியாது, எங்களுக்காக என்ன பண்ணுங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும். எங்களுக்கு இப்படிப்பட்ட வசனத்தில் கேட்க என்னால் முடியல, எதிரியை நேசிக்க முடியல, என்னால் என்னை துரோகம் பண்ணவனை அவனை பார்க்கும்போது என்னால் என்ன பண்ண சமாதானம் இருக்க முடியல. அவனை பார்த்தாலும் கோவம் வருது. என்னை ஏமாத்தினவங்க, என்னை குறை பேசுகிறவங்க, என்னை முன்னாடி பின்னாடி பேசுகிறவங்க, சொத்துக்களை அபகரிச்சிடவங்க, என் காலை வாரி விட்டுறவங்க, அப்படி நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. இப்படிலாம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட காலத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி தப்பு பண்ணிட்டான்னு அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு. இல்லை அவன் நான் மன்னிப்பு வைக்க நம்ம சொல்லணும், நீ செஞ்சு தப்பு, அதனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, இப்படி செய்யக்கூடாது, அவன் தவறை சுற்றி காட்டணும், மன்னிக்கணும். ஆனால் மன்னிப்பு. இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் உங்களை கற்றுக் கொடுத்த பாரு ஒன்று தெரியுங்களா? அது சங்கீதம் 51 வாசிச்சது. தாவீது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தான், ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டான். நாம் ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமாக தவறு செய்தோம்னால் நாம் ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒருவேளை மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தோம்னா அவங்ககிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒருவேளை நமக்கு விரோதமாக தவறு பண்ணிட்டோன்னா அவங்கக்கிட்ட போய் அவங்க தவறுகளை போய் அன்போடு எப்படி சொல்லணும்? அன்பாக சுட்டி காட்டணும்.